தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த 6வது மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மை விட்டு இந்த 2026 வருஷத்தினுடைய அரை வருடங்கள் முடிய போகிறது. இந்த 6வது மாதத்தினுடைய 28வது நாளை காண செய்த தேவனை ஒரு விசை கூட நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தயவினாலும் மாறாத கிருபையினாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசித்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை 28/6/2026 காண செய்த தேவனை நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எல்லா கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உரித்தாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் காஸ்பல் chapter 5 verse 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சுகமாயிருப்பதை தேவன் விரும்புகிறார். பிசாசோ நாம் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் வேதனைகளிலும் அகப்பட்டு சிக்கி தவிக்கிறதை பிசாசு சந்தோஷப்படுகிறான். ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தரோ, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவோ, பரிசுத்த ஆவியானவரோ நீங்களும் நானும் சுகமாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எவ்வளவு நல்ல ஒரு தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதற்காய் நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, சுகம் எப்படி வரும் என்பதை குறித்து, சுகம் பெறுகிற வழிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 18:10 Proverbs 18:10 கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று படிக்கிறோம். இயேசுனிடத்தில் வருகிறவர்கள் சுகமாயிருக்கிறார்கள். இயேசுவின் அடைக்கலத்துக்குள் வருகிறவர்கள் சுகித்திருக்கிறார்கள் என்பதை அது விளங்க பண்ணுகிறது. கடந்த வாரத்திலே நீதிமொழிகள் 11:14 தியானித்தோம். ஆலோசனைக்காரர் அநேகர் ஆனால் ஜெயம் உண்டாகும், சுகம் உண்டாகும் என்று நாம் கேட்டோம். ஆலோசனைக்காரர்களாலே சுகம். நம்முடைய தேவனும் நம்முடைய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு ஆலோசனை கர்த்தராக, பரிசுத்தவான்களும் ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஜெயத்தை தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகத்தை தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இயேசு ஆலோசனை தந்தார். வலது பக்கமாய் படகு போடினார். சுகம், அற்புதம், நன்மை உண்டானது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுகமான ஒரு ஜீவியம் உண்டாக இயேசுவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்தவான்களும் ஆலோசனை கொடுக்கிற ஜீவியத்தை நம்முடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சுகம் உண்டாவதற்கான இன்னொரு வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். Proverbs chapter 11 verse 15. அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுதலை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். சுகமாயிருக்கணும்னா பிணைக்கப்படுகிறதை வெறுக்கணும். இந்த பிணைப்படுதல், பிணையாளி, சூரிட்டி அப்படிங்கிறாங்க. சிலர் பேங்க்ல லோன் வாங்கணும்னா அவங்களுக்கு சூரிட்டி கையெழுத்து ஒருத்தர் போடணும், ஜாமீன் கையெழுத்து. ஒருவேளை அவங்க பேங்க்ல லோன் அடைக்கலைன்னா யார் கையெழுத்து போட்டாங்களோ அவங்க அதற்கு ஜவாப்தாரியாக, உத்தரவாதியாக மாறுகிறார்கள். இவங்க செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இதுபோலதான் அநேகர் நம்ம அண்ணன் தானே, மச்சான் தானே, மாமா தானே அப்படின்னு அநேகர் சூரிட்டி போட்டுட்டு பிணையாளியாய் மாறி அநேகர் வருத்தப்பட்டதை நான் நிறைய கேட்டிருக்கிறேன். இவருக்காக நான் பிணைப்பட்டேன், நான் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அதை தான்
வேதமும் கூட சொல்லுகிறது, பிணைப்படுதலை வெறுக்கிறவன் சுகமாயிருப்பான். பிணைப்படுதலை வெறுக்கிறவன் சுகமாயிருப்பானா. நான் நிறைய காரியங்களை பேச விரும்பல, 1-2 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச நான் ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிணைப்படுகிற அனுபவத்தை நாம் விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற எதிலிருந்தெல்லாம் பிணைக்கப்படக்கூடாது என்பதை 1-2 காரியங்களை நமக்கு தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக, நாம் சுகமாயிருக்கும்படிக்கு பிணைப்படுகிற அனுபவத்தை விட வேண்டும், இல்லாவிட்டால் வெறுக்க வேண்டும் என்று வாசிக்க கேட்டோம். நாம் இப்பொழுது முதல் குறிப்பாக உபாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, டியூட்ரானமி சாப்டர் 22 verse 10, மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உழுகிற மனுஷன் ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. வயலை உழுவதற்காக மாட்டையும் கழுதையையும் பிணைக்க கூடாதாம். வேதத்தில் நான் படிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 33ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நான் வாசிக்கும்போது, இந்த மாடும் கழுதையும் அந்த நாட்களிலே உழுவதற்காக பயன்படுத்தப்பட்டதை நாம் படிக்கிறோம். ஐசையா சாப்டர் 30 verse 24, 30ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதைகளும், நிலத்தை உழுவதற்காகவே எருதுகள், மாடும் கழுதையும் பாவிக்கப்பட்டது, இல்லாவிட்டால் பயன்படுத்தப்பட்டது. 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஐசையா 32 verse 20. அங்கேயும் விதமாய் படிக்கிறோம், மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ அன்றைக்கு ஜனங்கள் மாடையும் கழுதையும் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்றால், உழுகிறதற்காக பயன்படுத்தினார்கள். ஆனால் இங்கே ஒரு பிரமாணம் சொல்லப்படுகிறது. என்ன பிரமாணம் அப்படின்னா, நிலத்தை நன்றாய் உழணும், ஆனால் மாடையும் பூட்டி பிணைத்து உழணும், கழுதையும் பிணைத்து உழணும். ரெண்டையும் பிணைத்து உழக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அழகாய் வசனம் சொல்லுகிறது, கழுதையையும் மாட்டையும் பிணைத்து உழாதிருப்பாக. அப்படியானால் அந்த நிலம் நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது. இயேசு விதைக்கிற உவமையிலே இயேசு சொன்னாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விதைக்கிற உவமையிலே விதைக்கிறவன் ஒருவன் விதைகள் எடுத்து புறப்பட்டான். சில விதைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல நிலத்தில், சில விதைகள் முள்ளுள்ள நிலத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வழி அருகே, இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த நிலம் மனுஷனுடைய இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய இருதயம் உழப்படணும், பண்படுத்தப்படணும், நீதிக்கென்று உழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதியின் விளைச்சலை கொடுக்கும்படி நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். இந்த பண்படுத்துவதற்கு நம்முடைய இருதயத்தில் 2 அனுபவம் இருக்கக்கூடாது. கழுதையும் மாட்டையும் பிணைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கழுதை எதை காண்பிக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கழுதை குறித்து நமக்கு அங்கே படிக்க முடியும். யோபு பக்தன் அழகாய் கழுதை பற்றி சொல்லுகிறதை நமக்கு வாசிக்கலாம். ஜோப் சாப்டர் 39 verse 5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்டு கழுதையை தன்னிச்சையாக திரிய விட்டவன் யார்? காட்டு கழுதையை தன்னிச்சையாக திரிய விட்டவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காட்டு கழுதையின் சுபாவம் தன்னிச்சையாய் சுற்றி தெரியும், தன்னிச்சையாய் சுயமாய் விரும்புகிற இடத்துக்கெல்லாம் ஓடி ஓடி அதை கட்டுப்படுத்த ஒருத்தராலும் முடியாது. இன்னும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எரேமியா 2:24, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கேயும் இந்த காட்டு கழுதையை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியினாலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. ஜனங்களை பார்த்து கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார்,
தன் இச்சையினாலே மதவெறினாலே பழகின காட்டு கழுதை. அப்படியானால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இச்சையை நிறைவேற்றுகிற மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிற சுபாவம் தான், மாம்சம் சுபாவம் தான் இந்த காட்டு கழுதை. கர்த்தர் ஸ்தோத்திரம், தன்னிச்சையாய் திரிகிற அனுபவம், சுயமாய் மனது மாம்சமும் விரும்பினதை நிறைவேற்றுகிற ஜீவியம் தான் இந்த காட்டு கழுதையின் ஜீவியம். கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுடைய இருதயத்திலேயும் என்னிடத்திலேயும் இந்த காட்டு கழுதையின் சுபாவம். இரண்டாவது, மாடு, தேவ சித்தம், எஜமானின் சித்தம் செய்கிற மாடு. கர்த்தர் ஸ்தோத்திரம், உழுகிற மாடு என்று படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒன்று மாம்ச சித்தம், சுய சித்தம், இல்லாவிட்டால் மாம்ச சித்தம். இது கழுதையின் சுபாவம். எருதின் சுபாவம் என்பது கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவ சித்தம் செய்வதை காண்பிக்கிறது. கர்த்தர் எஜமானின் சித்தத்தை செய்வதை காண்பிக்கிறது. சில கிராமங்களெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அந்த ஏற்கலப்பையை தூக்கின உடனே, வண்டி நுகத்தை தூக்கின உடனே அழகாய் கழுத்தை அப்படியே ஒப்பு கொடுத்துரும். கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த எஜமான் எங்கே நடத்துகிறானோ அந்த இடத்தை நோக்கி போகும். அந்த டெஸ்டினேஷனை போய், எஜமான் விரும்புகிற அந்த டெஸ்டினேஷனை போய் அதை ரீச் பண்ணும். கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்ம ஜீவியத்திலையும் கூட இந்த மாடு எஜமானின் சித்தம், தேவனின் சித்தம் செய்கிற சுபாவத்தை காண்பிக்கிறது. அப்படியானால் நமக்குள்ளே மாட்டையும் கழுதையும் பிணைக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. சுய சித்தமும் தேவ சித்தத்தையும் பிணைத்து ஜீவிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமாய் சத்தியமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களிலும் என்னிலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், சுய சித்தமும் தேவ சித்தமும், மாம்ச சித்தமும் கர்த்தரின் சித்தமும், இது ரெண்டையும் நாம் பிணைத்து உழுகிற மனுஷராகக்கூடாது. ஒன்று தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாடாயிருப்போம், இல்லாவிட்டால் கழுதையாயிருப்போம். தன்னிச்சையாய் தன்னந்தனியாய் சுற்றி திரிகிற கழுதை போல இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் நம்மிலே பிணைக்கப்படாத மனுஷனாயிருந்தால், அந்நியன், கர்த்தர் ஸ்தோத்திரம், சுய சித்தத்திலேயும் தேவ சித்தத்தையும் பிணைத்து உழுகிற மனுஷராக இருந்தால் நாம் என்ன செய்வோம்னா சுகமா இருக்க முடியாது, சுகம் பெற முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், பிணைப்படுதலை வெறுக்கிறவனோ சுகமாயிருப்பான், பிணைப்படுதலை வெறுக்கிறவனோ சுகமாயிருப்பான். நாம் மாம்சத்தை வெறுப்போம், சுயத்தை வெறுப்போம், மாம்ச சிந்தையை வெறுப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். மனது மாம்சமும் விரும்புகிறபடி ஓடுகிற மனுஷராய் வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம், வனாந்தரத்திலே சுய இச்சையினால் பழகின காட்டு கழுதையாய் ஜீவிக்க வேண்டாம். நமக்குள்ள இருக்கிற சுயம் என்னை விட்டு அகற்று போகட்டும், என் மாம்சம் சாகட்டும், என்னுடைய மாம்ச எண்ணங்கள் அடியட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு பேதுருவை பார்த்து இயேசு கேட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம், சீசரை பார்த்து கேட்டு, நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீர்கள்? உடனே பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல என்று ஆண்டவர் இயேசுவை மெச்சுக்கொண்டார். அடுத்த அதிகாரத்தில் கொஞ்சம் வசனங்கள் கீழே தள்ளி வந்து படிச்சோம்னா, ஆண்டவரே இது நமக்கு சம்பவிக்க கூடாது, ஆண்டவரே நீர் கொலை செய்யப்படக்கூடாது, நீர் மறிக்க கூடாது. இயேசுவை தடுத்தான். உடனே இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவழி சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவழி சிந்திக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் முன்னாடி பேதுருக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாடு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, கர்த்தரே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று இயேசு சுவாமி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனா கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது இந்த வெளிப்பாடு பெற்ற மனுஷனுக்கு இயேசுவை குறித்த தேவ சித்தத்தை அவன் புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவரே அது உமக்கு சம்பவிக்க கூடாது. அவன் பிசாசின் சித்தத்துக்கு இடம் கொடுத்துட்டான். மனுஷனுடைய ஜீவியத்தில் கழுதையும் கிரியை செய்யும், மாடும் கிரியை செய்யும். ஆனால் அதை பகுத்தறிந்து நீங்களும் நானும், ஆண்டவரே மாம்ச சித்தம் வேண்டாம், மாம்சத்தின் எண்ணங்கள் வேண்டாம், மாம்ச விருப்பங்கள் வேண்டாம், என் சுய இஷ்டங்கள் வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும், உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, ரெண்டு பிணைக்கப்பட்ட மனுஷனாய் நான் வாழக்கூடாது, ஒன்று தேவ சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற மனுஷராய் நீங்களும் நானும் மாறுவோமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தர் ஸ்தோத்திரம், பிணைக்கப்படுகிற மாம்ச சித்தத்தையும் சுய சித்தத்தையும், மாம்ச விருப்பத்தையும் தேவ விருப்பத்தையும் நாம் பிணைத்து விழுகிற மனுஷராயிருந்தால் சுகம் பெற முடியாது. ஏதாயிலும் ஒன்றில் பிணைப்படுதலை வெறுப்போம், மாம்சத்தை வெறுப்போம்,
மாம்ச எண்ணங்களை வெறுப்போம், மாம்ச சித்தத்தை வெறுப்போம், இச்சையான அனுபவங்களை வெறுப்போம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை வேறு பிரியும் என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆவியானவர் விதமாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் இந்த சபையோ வெதுவெதுப்பான அனுபவத்தில் இருக்கிறார். குளிராயிருந்தால் கர்த்தர் அனல் உண்டாக்குவது ஈஸி, அனலாயிருந்தால் இன்னும் கொஞ்சம் அனலாக்குவார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம் வெதுவெதுப்பான அனுபவம். நான் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், என் வாய் நின்று உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் குளிர்ந்தும் கர்த்தர் ஸ்தோத்திரம் வெதுவெதுப்பான அனுபவம் வேண்டாம். ஒன்று குளிராயிருப்போம், இல்லாவிட்டால் அனலாயிருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று பாகாலை சேவிப்போம், இல்லாவிட்டால் யெகோவா தேவனை சேவிப்போம். ரெண்டு நினைவுகளாலே குந்தி நடக்கிற மனுஷராய் நாம் மாற வேண்டாம். ஒரு பக்கம் ஆற்றுக்கும் போகணும், ஒரு பக்கம் கரைக்கும் வரணும். இப்படிப்பட்ட ஜீவியம் நமக்குள்ள வேண்டாம். ஏதாயிலும் ஒன்று நம்மள நிறைவேறட்டும், ஏதாயிலும் ஒன்று நிறைவேறட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எதற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்? கழுதையின் அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே, கழுதையின் அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே. எனக்குள்ளே மாட்டின் அனுபவம், எஜமானின் சித்தம் செய்கிற ஆண்டவரே, உழுகிற ஆண்டவரே, பலியாக்கப்படுகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜீவியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை சமர்ப்பிப்போமாக. ரெண்டு சுபாவமும், தேவ சித்தமும் வேணும், சுயசித்தமும் வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம். மனைவி கேட்கிறாள், இதுவரைக்கும் உத்தமத்தில் இருப்பீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, மனுஷர்களுடைய சித்தம் வேண்டாம், சுய சித்தம் வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இச்சையின் அனுபவங்கள் வேண்டாம். மாம்சத்தின் இச்சைகளை விட்டு வெளியே வருவோம். தேவ சித்தம் மாத்திரம், தேவ திட்டம் மாத்திரம், தேவனுடைய விருப்பம் மாத்திரம் உங்களிலும் என்னிலும் நிறைவேற ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் சுகமாய் ஜீவிக்கலாம். இது ரெண்டும் மோதும் போது வாழ்க்கையில சுகவீனங்கள், மனதில் கலக்கங்கள், மனதில் சுகமில்லாத நிலவரம், இதயத்தில் சுகமில்லாத நிலவரம் நமக்குள்ளே வருகிறது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ரெண்டிலும் மிதிக்கப்படுகிற அனுபவம் இல்லாமல் ஒரே அனுபவத்தில் ஜீவிக்க ஏராளமான தாராளமான கிருபைகளை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். லவோதிக்கேயா சபையை போல இல்லாமல், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இல்லாமல், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், யெகோவா தெய்வமானால் யெகோவாவை பின்பற்றுங்கள். நாம் யாரை பின்பற்ற போகிறோம்? நாம் எதில் நடக்க போகிறோம்? ரெண்டையும் பிணைத்து அந்த கர்த்தர் ஸ்தோத்திரம். குஷ்டரோகியாயிருந்த நாகமானை போல நாம் இருக்கக்கூடாது. தேவன், இஸ்ரவேலின் தேவன் தான் எனக்கு சுகம் தந்தார். ஆனால் ராஜாவுக்கு கைலாக கொடுத்து அவன் கோயிலுக்கு போகும்போது நானும் கூட பணியணுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி ரெண்டு மனதாய் அல்ல, ஒரே ஜீவியம். கழுதையானால் கழுதையா இருப்போம், மாடானால் மாடா இருப்போம். நான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை ஆண்டவரே, அந்த எருதை போல மாட்டின் அனுபவம், தேவ சித்தம் செய்கிற அனுபவத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். இந்த மாம்ச சித்தம், கழுதையின் சுபாவம் குறைந்து போகட்டும், கிறிஸ்துவின் சுபாவம் பெருகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாதா? அந்நிய நுகம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்படும் போதே அந்நிய நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நமக்குள்ள வேற நுகங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வேற நுகத்திற்கு நம்ம அடிமைப்பட்டு போகக்கூடாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? ஸ்ட்ரேஞ்சர் யோக். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேறே நுகங்கள் நமக்கு வேண்டாம். நமக்குள்ளே கிறிஸ்துவின் நுகம் இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புலம்பல் 1:14 அங்கே புலம்பல்காரன் புலம்புகிறான். அதை வாசிக்கிறதுக்கு முன்பாக புலம்பல் 3:22 நாம் படிக்கும்போது, இளமையிலே தன் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாலிப நாட்களிலேயே கர்த்தர் ஸ்தோத்திரம், இளமையான நாட்களிலேயே கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் நுகத்தை சுமக்கணும். ஆனால் அந்நிய நுகத்திலே அகப்படக்கூடாது.
கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறவர்களாய் நாம் மாற. இளமையிலேயே தன் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்க வாழ்க்கையில, என்ற வாழ்க்கையில தேவனுடைய நுகத்தை, அந்நிய நுகத்தை அல்ல, தேவனுடைய நுகத்தை சுமக்கிற மனுஷராய் நாம் மாறும்படிக்கு நம்மை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இளமையிலே தன் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் இளம்பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. புலம்பல் 3:20 Lamentation 3:27 அழகாய் சொல்லுகிறது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நுகத்தை சுமக்கணும். கிறிஸ்துவின் நுகத்தை மாத்திரம் சுமக்கணும். கிறிஸ்துவின் நுகத்தை மாத்திரம் சுமக்கிற மனுஷராய் மாறும். மத்தேயு 11:29-30 படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொன்னார். டேக் மை யோக். கர்த்தருடைய நுகத்தை சுமப்போம், கிறிஸ்துவின் நுகத்தை சுமப்போம். கலாத்திய சபையை பார்த்து அப்போஸ்தலர் சொல்லும்போது, அடிமைத்தன நுகம் நாம் மீண்டும் சிக்கிக் கொள்ளக்கூடாதா? அடிமைத்தன நுகத்திலே சிக்கிக் கொள்ளக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அடிமைத்தன நுகமோ, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், அந்நிய பிசாசின் நுகமோ, வேறு எந்த நுகத்திற்கும் நாம் அடிமைப்பட்டு போகாதபடி, நாம் மயங்கி போகாதபடி, அதில் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள எனக்குள்ளே கிறிஸ்துவின் நுகம் மாத்திரம், கிறிஸ்துவை மாத்திரம், கிறிஸ்துவின் விருப்பத்தை மாத்திரம், கிறிஸ்துவின் திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களாய் நம்மை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாதபடிக்கு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அடிமைத்தன நுகம் வேண்டாம், பாவத்தின் நுகம் வேண்டாம், பாதகங்களின் நுகம் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதியாகிய நுகம் வேண்டாம். எல்லா நுகத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் நுகத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் மாறுவோம். அநேகருடைய ஜீவியத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காரியத்தில் ஜெயம் தந்துட்டீங்கன்னா நான் உடனே உம்முடைய நுகத்துக்கு உட்பட்டவனாய் மாறிடுவேன். ஆனால் அவங்களால் விடுதலை பெற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒரு நுகத்திலிருந்து விடுதலை பெற்ற வேறொரு நுகம் காத்திருக்கிறது. நாம் ஜாக்கிரதையா இருப்போம். அந்நிய நுகம், பாதகத்தின் நுகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவத்தின் நுகம், வியாதி நுகம், கடன் என்பது ஒரு நுகம். இந்த நுகங்களிலே அகப்படாமல் ஜீவிக்க நமக்கு கர்த்தர் இரக்கம் செய்வாராக. ஓசியா 11 ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஓசியா 11:4 நான் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவர்கள் சீர்கேட்டு குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறோம். 11:4 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் அவர்களுடைய நுகத்தை உடைத்ததை குறித்து படிக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் கழுத்திலிருந்து நுகத்தடி எடுத்து போடுகிறவர்களை போல நான் மாறினேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையானவர்களே, நுகம் நீக்கப்படணும், நுகம் மாற்றப்படணும். நுகத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவள் பட்சமாய் சாய்ந்து அவர் ஆகாரம் கொடுத்தேன். கர்த்தர் நமக்கு எந்த அந்நிய நுகங்களிலே அகப்பட்டு வறுமையிலும் பாவத்திலும் அகப்பட்டு போகாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பட்சமாய் கர்த்தர் இருந்து நம்முடைய நுகங்களை முறிப்பாராக, உடைப்பாராக. மூன்றாவதாக சங்கீதம் 50:19 படிக்கும்போது, நம்முடைய நாவு சற்பனையை பிணைக்கிறது. 119 சங்கீதம் 69 பொய்யை பிணைக்கிற இருதயம். நீதிமொழிகள் 12:20 தீங்கை பிணைக்கிற மனுஷர். சற்பனை, பொய், தீங்கு இவைகளை நம்முடைய ஜீவியத்தில் மற்றொரு விரோதமாய் பிணைக்கிற மனுஷராய் மாற வேண்டாம். நுகத்தை வெறுப்போம், பிணைப்படுதலை வெறுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிணைப்படுதலை, சுயத்தையும் தேவசித்தத்தை இணைக்கிற அந்த பிணைப்படுதலை வெறுப்போம். அந்நிய நுகத்தை வெறுப்போம், அடிமைத்தன நுகத்தை வெறுப்போம்.
சற்பனை பிணைக்கிற அனுபவத்தை வெறுப்போம். பொய்யை பிணைக்கிற அற்புதத்தை விழுப்போம். தீங்கை பிணைக்கிற அனுபவத்தை வெறுப்போம். சுகம் பெறுவோம். சுகமாய் ஜீவிப்போம். ஐயாவே, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொன்னது போல சுகமாயிருக்கிற அனுபவத்தை தந்து கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக, நடத்துவாராக. ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இரக்கத்தையும் கிருபையும் எங்களுக்கு காண்பித்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் ஆராதனையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவ தயவுக்குள்ளே எங்களை மறைத்துக் கொள்ளும். தேவ கிருபைக்குள்ளே எங்களை மூடிக்கொள்ளும். தேவரீர், நாங்கள் பிணைப்படுதலை வெறுக்கிற மனுஷராய் எங்களை மாற்றும். எந்த மனுஷனுக்காகவும் எந்த வல்லமையிலையும் எந்த சுபாவத்திலையும் பிணைப்பட்டு போகாதபடி பிணைப்படுதலை வெறுக்க, சுயத்தை வெறுக்க கிருபை தார். சுகமாய் ஜீவிக்க பலன் தார். எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன். God bless you. Praise the Lord.